ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள். அந்த கண்ணன் பிம்பங்களே ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். முந்துங்கள் தினம் முந்துங்கள் உலகமே உங்கள் கைகளில். கலகமே இன்றி வாழுங்கள். முந்துங்கள் தினம் முந்துங்கள் உலகமே உங்கள் கைகளில். கலகமே இன்றி வாழுங்கள்.
பிரச்சனைகள் வந்ததுன்னா அந்த குழந்தைங்க முன்னாடி நிச்சயமாக நம்ம வந்து அதை காட்டக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை நீங்க ஏற்றுக்கீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ 4 monthsக்கு முன்னால பேப்பர்ல நம்ம எல்லாம் பார்த்தோம். பெங்களூர்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்களோட அந்த 2 வயது குழந்தைகளுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த குழந்தைகளுடைய அப்பாவுக்கும் பிரச்சனை வந்த பொழுது அவங்க 2 பேரும் ரன்னிங் பண்ணிட்டாங்க. 4 days அந்த குழந்தை வந்து அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தனியா அந்த பெண்களோட இருக்குது. திரும்ப அபார்ட்மெண்ட்ஸ்ல உள்ளவங்க அந்த கதவை உடைச்சி உள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜில் அந்த குழந்தை போயிடுச்சு. அந்த ரெக்கவரி ஆகணும், எப்படி ஆகணும், என்ன பண்ணணும்னு பார்க்குற பொழுது ஒரு சினிமா ஆக்டருடைய ஒரு பாட்டை போட்ட சில அசைவுகள் அந்த குழந்தைக்கு இருக்கிறத டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த சினிமா ஆக்டர்ஸையும் அங்கே வர சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்தாங்க குழந்தை திரும்ப நல்லபடியாக ரெக்கவரி ஆனாலும் கூட 2 நாட்கள் அந்த தன்னோட அப்பா அம்மா 2 பேருமே அந்த பிணங்களாக தூங்கிக் கொண்டிருந்த காட்சி அதனுடைய மனசுல ஆழமா பதிச்சிட்ட காரணத்தினால ஒரு 20 நாட்கள்ல மறுபடியும் அந்த குழந்தை கோமா ஸ்டேஜில் போய் இன்னைக்கு அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துல இல்லை. அதனால நம்மளுடைய எண்ணம், கோபம், அந்த உணர்வுகள் எல்லாம் குழந்தைங்க முன்னாடி கண்டிப்பாக காட்டக்கூடாது. எங்க நீதிமன்றத்துக்கு வழக்குடைய வழக்குகளை பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு அது வருவாங்க. அது வந்து குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய கணவர்கிட்ட 2 மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க. குழந்தை வளர்க்கணும், ஸ்கூலில் சேரணும், அந்த மாதிரி. அந்த குழந்தைகளை கூப்பிட்டு நம்ம விசாரிக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய ஏக்கம் தான் புரியும். என்ன நடந்தது, ஏது நடந்ததுங்கிறத வீட்டில் அம்மா மேலே தப்பிருக்கா, அப்பா மேலே தப்பிருக்கா, யார் மேலே தப்பிருக்கு, என்ன நடந்தது, என்னைக்கு தேதியில் நடந்ததுங்கிறதுலாம் தெரியும் அந்த குழந்தைங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த பிஞ்சு மனதில் வந்து என்ன நம்ம சொல்றதுன்னே தெரியாது. எல்லாம் சரியா வரும்பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட ரொம்ப எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்கள் மாமா கிட்ட வாங்கினாங்க, எங்கள் சித்தப்பா கிட்ட வாங்கிக்கிறாங்க, அப்பா வீட்டுக்கு வரதே இல்லை. அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து குழந்தைங்க சொல்லும் பொழுது நமக்கு கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவர்களை வந்து எதிராக எப்படி இருக்கும்னு நம்ம நினைக்க வேண்டிய சூழ்நிலை தான் வருது. அதே மாதிரி ஒரு 18 years 19 years பிள்ளைகள் வந்து தப்பு செஞ்சு வர்றாங்க அப்படின்னா அடிப்படை கல்வி, அடிப்படை வந்து வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அந்த குழந்தைங்களுடைய மனசை வந்து பாதிச்சிருக்கு. முக்கியமாக பெற்றோர்களுடைய செயல்பாடுகள், அந்த நடத்தைகள் வந்து அந்த குழந்தைகளை அதிக அளவில் பாதிக்கிறத உங்கள் முன்னால நான் சொல்லிக்கிறேன். அதனால நம்ம அந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்மளை பார்க்கிற பொழுது ஒரு நல்ல மரியாதை வரணும். நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நம்ம பாட்டி அப்படிங்கிற மதிப்பு மரியாதை வரணும். அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இப்போலாம் இந்த வளர்ந்து வர விஞ்ஞான காலத்துல எல்லா கதைகளுமே மாறி போச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா காக்கா கதை. அது சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லி வளர்த்தது. காக்கா பறந்து போச்சு, தண்ணி தாக்க எடுத்தது, குச்சியில் ஒரு பாட்டு பார்த்தது, அதில் தண்ணி குறை வந்தது, கலத்தில் போட்ட ஒரு கதை வந்து அது மேலே வந்தது, அதனால குடிக்க முடிஞ்சது காக்காவால் வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி வளர்க்கிற. இப்போ அதையே கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு அம்மா காக்கா, ஒரு குட்டி காக்கா, எல்லாரும் பறந்து அப்படியே பார்த்து போயிட்டு இருக்காங்க. தண்ணி தாகம், தண்ணி வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு அப்படி பார்த்தா ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அதில் கொஞ்சம் தண்ணி கல்லை போட்டு குடிக்கணும்னு பேரண்ட்ஸ் காக்கா 2 சேர்ந்து ஏறுவாங்க, நல்லா எடுத்து போடணும்னு ஏற்பாடு பண்ணாங்க. உடனே குட்டி காக்கா அந்த 2 காக்காவை பார்த்து சிரிச்சுருந்தாங்க. எதுக்கு சிரிக்கீங்க, சிரிக்கிற கொஞ்சம் பொறுமா அது தண்ணி மேலே வந்துடும், இப்போ நம்ம குடிக்கலான்னு அந்த 2 பேரண்ட்ஸ் காக்கா வந்து சொல்லிச்சாங்க. அப்போது இந்த குட்டி காக்கா கொஞ்சம் பொறுமைன்னு சொல்லிட்டு வேகமாக போச்சாங்க. பறந்து போய் ஒரு 3 ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துடலாம். ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுத்து இப்போ குடிங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க
வந்து அலாதி பிடிக்கும். நீங்க மறந்து போன சில விஷயங்களை கூட அந்த பிள்ளைங்க ஞாபகப்படுத்தும். எங்கேயாவது குடி போயிருக்கீங்க, ஒரு சேட்டை பண்ணுது, கண்ணை மூடி குடிப்போம், சத்தம் போடாத, பேசாத அப்படின்னு சொல்லி அப்ப அந்த குழந்தை அவரு மாதிரியே நீ முடிச்சேன்னு சொல்லுங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து நம்மளை இதோட கம்பேர் பண்ணி பேசினா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதெல்லாம் நம்ம வந்து ரசிக்க கற்றுக்கணும். அந்த குழந்தைங்க அப்படி சொல்லும்பொழுது கரெக்டாக அவங்க சொல்லுங்க, அது வந்து ஸ்பெல்லிங் சொல்ல பார்ப்போம், மிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்து அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களா நம்ம குழந்தைங்கள்லாம் மாறாமல் யாருக்காக மாறணும். டாக் எப்படி சத்தம் போடுனா நம்ம அந்த டாக் மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணினா அது பிடிக்கும். நம்ம கேட் மாதிரி நம்ம கத்தினோம்னா அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பேரண்ட் இப்படி தான் கத்தணும் நம்ம சொன்னோம்னா அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய என்ன ஒர்க் ப்ரெஷர் இருந்தால் கூட நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அந்த குழந்தைகளுடைய மனநிலை நல்லா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த போல அந்த குழந்தைங்க அடைவதற்கு நம்ம நல்ல வழிகாட்டியா இருக்கிறோம்னு அர்த்தம். அதே நேரத்தில் இந்த பெரியவங்களை நம்ம எப்படி மதிக்கிறோம் அந்த குழந்தைங்க முன்னாலங்கிறது கண்டிப்பா கண்கூடாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு சம்பவம் தான், அது கதையை கூட எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவையும் ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுருக்காங்க. ஆனா மாதம் அந்த வயதானவர்களுக்கு தேவைப்படுகிற பணம் எல்லா வசதியும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா 2 பேருமே நல்லா சம்பாத்தியம் பண்றாங்க. அந்த விசிட்டர்ஸ் டேங்கிற மாதிரி எப்படி சண்டே கொண்டு போய் அந்த குழந்தைய அந்த ஓல்டேஜ் ஹோம்ல தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட விடுறாங்க. அந்த பையன் பேசியிருந்தா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி அந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது ஒரு ஸ்கூல்ல போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு போறாங்க. அந்த குழந்தை அழைச்சிட்டு போறாங்க. பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போகும்போது அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. அப்போ கேட்கறான், பையன் வந்து கேட்கறான், என்னடி இவ்வளோ கூட்டமா இருக்கு, என்னடி இவ்வளோ கூட்டமா இருக்காங்க எல்லாரும் கேட்கறாங்க. இல்லப்பா ரொம்ப அந்த ஸ்கூல் வந்து ஃபேமஸ் ஸ்கூலு, இப்போ காம்படிஷனாக இருக்கும் போல இருக்கு, எனக்கு கேட்டது கஷ்டம் தான், எப்படியா நம்ம வாங்கி உடனே படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகிடுறப்பா, நீ கவலைப்படாதன்னு பேரண்ட்ஸ் வந்து அவங்க பையன் சொல்றாங்க. ஏன்டி அவ்வளோ கஷ்டமா டாடி இடம் கிடைக்கிறதுனா? ஆமாப்பா, நிறைய பேர் எல்லா இடத்துக்கும் வர்றாங்க, எங்க பார்த்தாலும் இடம் கிடைக்கிறது கஷ்டமா தானப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் உடனே சொன்னான், இப்படிதான் தாத்தாவும் பாட்டின்னு சொன்னாங்க, அவங்க இருக்கிற இடத்துல இடம் கிடைக்கிறது கஷ்டமா, அதனால இப்பவே உங்க 2 பேருக்கு ஒரு அப்ளிகேஷன் பாப்பா அங்க வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த பிள்ளைங்க வந்து எப்படி நம்ம பெரியவங்களை நடத்துகிறோமோ அதே மாதிரிதான் நடக்கும். தாத்தா தண்ணி கேட்கிறாங்க, அதை போய் வாங்கி கொண்டு கொடுன்னு சொன்னா அந்த குழந்தை செய்யும். அது அவன் தண்ணி கொண்டுவான்னு ஒரு பெரியவங்க சொன்னா நம்ம கொண்டு போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம்னா அது மறுபடியும் அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது அது பண்ணும். நம்ம இருக்க வர்றேன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய எண்ணங்களும் அப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதுல, பெண் பிள்ளைகளை அனுப்புறதுல எத்தனையோ கஷ்டத்தை நம்ம பார்க்கணும். சைல்டு அபியூஸ் நிறைய இருக்கு. அதனால வரக்கூடிய வழக்குகளும் நீதிமன்றங்கள்ல இருக்கு. அதன் கூட நம்மளோட நம்ம குடும்பத்தோட பழகி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த குழந்தைகளை வந்து சைல்டு அபியூஸ் உண்டாக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகளாக இருந்தால் எப்படி நடந்துக்கணும், எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி பெரியவங்ககிட்ட நடந்துக்கணுங்கிறதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். நம்ம யாரு மாறுபாடாக நடந்து கொள்கிறார்கள்,
அதிகம் பாதிக்கப்படக்கூடியது இந்த குழந்தைகள் தான். அதனால அந்த விழிப்புணர்வோடு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையை அமைதியாகவும் நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல ரோல் மாடலாகவும் நம்ம இருந்தால்தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம நினைக்கிற உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும்னு நான் நம்புறேன். அதனால அதே மாதிரி பிள்ளைங்கிட்ட கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்க. அந்த இதை செய்தால்தான் அதை பண்ண முடியும், நீ இதை பண்ணிக்கோ அப்பதான் நான் அதை செஞ்சு தருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசினா அந்த குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்க தான் கிடைக்கும். குழந்தைகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலையும் அவங்களுக்கு நம்ம அவர்களோட அன்பாக நம்ம பேசிக்கிற விதத்துலையும் அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளை நம்ம நல்லபடியாக பாதுகாக்க முடியும். இந்த வீட்டுக்கும் நம்மளோட வீட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் மிகச்சிறந்த குடிமக்களாக அவர்களை வந்து உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லணும்னா, சின்ன பைபிளே நம்ம படிக்கிறோம், சின்ன குழந்தைகளை தான் இயேசு சுவாமி அதிகமாக விரும்பினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாசகங்களை வந்து நம்ம பார்க்கணும். அதனால குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய நல்வாழ்க்கை எல்லாமே நம்ம பேரண்ட்ஸுடைய கையில தான் இருக்குது. அதனால அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் தரணும்னு இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து நாம விட்டுருக்கோம். நல்ல எனக்கு அறிந்த வகையில் திறமையான ஆசிரியர்கள் அங்கே இருக்கிறாங்க. நல்லா அந்த குழந்தைகளுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி உள்ள இடம்
உதவி பணியாளர்களும் தாயன்போடும் கனிவோடும் குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறார்கள். எம் பள்ளி ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு தேவையான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் பாதுகாப்பும் தோழமையும் அரவணைப்பும் ஒழுக்கம் இவற்றை மனதில் கொண்டு செயல்படுகிறார்கள். ஆகஸ்ட் 15 கோகுலாஷ்டமி, தீபாவளி, குழந்தைகள் தினம், கிறிஸ்துமஸ், பொங்கல் விழாவை கிருஷ்ணன் விழாவாகவும் கொண்டாடினோம். மேலும் சிறப்பாக குழந்தைகளின் மனதில் வண்ணங்கள் பதியும் வகையில் எல்லோ டே, ரெட் டே கொண்டாடப்பட்டது. இந்த வருடம் ப்ரீஸ்கூல் குழந்தைகளுக்கு முதல் முறையாக வர்க்ஷிப், ஹிந்தி வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், ரைம்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. மார்ச் மாதம் 12ஆம் தேதி இன்று 2ஆம் ஆண்டு நிறைவு விழா ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் மிஸ்ஸஸ் உமா மகேஸ்வரி எம்எல், மிஸ்ஸஸ் நித்யா குமார், wife of டாக்டர் குமார், ராமநாதன் ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த வருடம் முதல் எல்கேஜி வகுப்புகளும் எப்பள்ளியில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. நன்றி.
Thank you.